நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் அப்ராட்ல படிக்கலாம் அப்படிங்கறதுக்காக பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வியட்நாம்ல பாத்தீங்கன்னா டாப் 5 யூனிவர்சிட்டிஸ் அவங்களுக்கான அட்மிஷன்ஸை ஓபன் பண்ணிருக்காங்க. என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்கன்னா கேண்டோ, தைனா, பிசிடியு, பிஎம்டியு அண்ட் டோங்கா. இந்த 5 யூனிவர்சிட்டிஸ்லயும் அட்மிஷன் ஓபன் ஆயிருக்கு. ஃபீஸ் பாத்தீங்கன்னா 20 lakhsல இருந்து 25 lakhsக்குள்ளேயே என்டையர் 6 இயர்ஸ்க்கான கோர்சஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும். பிளஸ் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இங்க அவைலபிளா இருக்கு. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்ல தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டீச் பண்றது, நீங்க லேர்ன் பண்ணிக்கிறது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். பிளஸ் என்எம்சி கைட்லைன்ஸை அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கு அண்ட் கெடாவர்ஸும் யூஸ் பண்றாங்க. நீங்க இங்க படிச்சு முடிச்சுட்டு எஃப்எம்சிஜியை கிளியர் பண்றதுக்கான அசிஸ்டன்ஸும் அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ அங்க படிக்கிற டிகிரி வேலிடா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% வேலிடு. வியட்நாம் வந்து ஒரு ஏசியன் கண்ட்ரி தான். ஸோ இங்க இந்தியாவில என்ன டெம்பரேச்சர், என்ன கிளைமேட் வந்து விண்டர்லயும் சம்மர்லயும் இருக்கோ அதே தான் அங்கேயும் மெயின்டைன் ஆகும். ஃபிளைட் டிக்கெட்ஸும் பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஒரு 5 to 6 hours நீங்க டிராவல் பண்ணிடலாம். ஃபிளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே 20,000 கீழே இருக்கு. 1 வேக்கு 2 வேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 வேலை முடிஞ்சிடும். டைரக்ட் ஃபிளைட்ஸுமே இந்தியால இருந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதை பத்தி மேலே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க கமெண்ட்ல லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்க டேரக்டா உங்க டிஎம்கே மெசேஜ் பண்றேன்.